இன்னைக்கு கவர்னருக்கு என்ன கடுப்பு அப்படின்னாக்கா வடநாட்டிலேருந்து வந்து அவருக்கு என்ன தெரியும்? கவர்னருக்கு நம்மளை பற்றி தெரியுமா? தமிழை பற்றி தெரியுமா? தமிழ் மொழியை பற்றி தெரியுமா? தமிழுடைய தெரியுமா? தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது என்ன? அவனுக்கு தெரிஞ்சது இந்தி மொழி, மோடியை தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படியாப்பட்ட கவர்னர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவனை ஜாலரை அடித்து தன் பதவி நீடிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழர்களை வஞ்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தமிழர்களை வஞ்சித்து கொண்டு எந்தெந்த கோணத்திலாம் நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தமிழர்களை இன்றைய குத்திட்டு கொண்டுமோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வல்லூருக்கு காவி உடைய விட்டான். வல்லூருக்கு காவி உடைய விட்டு அவர் உட்கார வச்சிட்டான். யாரு? இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை மோடி இவர் நம்ம கவர்னர் செய்கிறார். இது வரைக்கும் யாருமே செய்யாத காரியம் புதுசாக செய்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் முழுக்க முழுக்க தமிழை இன்றைய தினம் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். சபையில் நடக்குது. முதல்ல காமராஜர் காலத்திலேருந்து, பக்தவச்சலன் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, அதே மாதிரி இருக்கின்ற முதல் ஒரு காலத்திலாம் பார்த்தீங்கன்னா எதோடனாக்கா முதல்ல வந்து பேசுகிற கவர்னர் உரைக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவதுதான் வழக்கம். தமிழ் தாய் வாழ்த்து போட்டு அதுக்கு பிறகு இது நம்ம சபையை கூட்டுவாங்க. சபை நிகழ்ச்சி நடைபெறும். முடிஞ்சதுக்கு பிறகு தான் அதை வந்து நம்ம முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் போடுவாங்க. இதுதான் முறை. ஆனால் அந்த முறையிலேருந்து விடுபட்டு வம்பு பண்ணு என்ன பண்ணுறாருன்னா, இதே இவர் கவர்னர் தேசிய முதல்ல வந்து போனவுடனே தமிழ் தாய் வாழ்த்து போட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக எழுச்சி வெளியே போகிறார். ஏன்டா வெளியே போகிற அவர் சொல்கிற காரணம், அவர் சொல்கிறாரு தேசிய கீதம் போடணும். தேசிய கீதம் முதல்ல போட மாட்டாங்க, பின்னாடி தான் போடுவாங்க. எப்போதுமே அது வாழையடி வாழையாக இருக்கின்ற ஒரு மரபு. அந்த மரபை மீறி இவர்கள் ஏன்னா அதில் நம்ம எழுதி கொடுக்குற நம்ம முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழக அரசு என்ன திட்டம் திட்டுதோ அந்த திட்டத்தை தான் அவர் படிக்கணும். அதில் வர்ற வார்த்தையும் தந்தை பெரியாரை பற்றியும், பேரறிஞர் அண்ணாவை பற்றியும், கலைஞரை பற்றியும், திராவிட மாடல் ஆட்சியுடைய நலத்திட்டங்களை பற்றி தான் வருது. இது தான் எப்படி படிப்பது? தன் வாயால் எப்படி வாயில் தமிழ் என்று பேச சொல்றது கூட கூச்சப்படுகின்ற ஒரு கவர்னர் தான் இன்னைக்கு நம்முடைய கவர்னராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆட்டுக்கு தாடி இதுக்கெல்லாம் கேட்டாங்க, தேவையில்லாமல் ஆட்டுக்கு தாடி இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு கவர்னர் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு இதுக்கிற கவர்னர் தேவையில்லை. அப்படியேப்பட்ட கவர்னர் இன்னைக்கு இருந்து கொண்டு என்ன சொல்றாருனாக்கா, இன்னைக்கு அந்த இடத்துல நான் ஒரு தேசிய கீதம் போடலை, அதனால நான் வெளிநடப்பு பண்ணுறேன்றார். எவ்வளோ ஒரு தரங்கிட்ட செயல்பாருங்க. இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் அது மாதிரி நடக்காத ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல தான் வந்து இது 2வது முறையாக கவர்னர் தன்னுடைய வெளிநடப்பு பண்ணுறார். ஏன்னா அவர் தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிக்க ஒரு மனசு இல்லை, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதற்கு மனசு இல்லை, தந்தை பெரியாரை பற்றி பேசுறதுக்கு மனசு இல்லை, தந்தை பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு மனசு இல்லை, தலைவர் கலைஞருடைய கடந்த கால சாதனைகள் அந்த குறிப்புகளில் வருது கவர்னர் உரையில், அதை பேசுறதுக்கு மனசு இல்லை. ஆகவே தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளிநடப்பு பண்ணுறார். வெளிநடப்பு பண்ணிட்டு அவருக்கு குறை சொல்லணுமேன்றதுக்காண்டி அவங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்றார். நாங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கலை. தேசிய கீதம் எப்போதும் போல் முடிஞ்சவொடனே பேசி முடிஞ்ச உடனே கவர்னரை முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவது மரபு. இப்போ இல்லை, ஆண்டாண்டு காலமாக அது கருமவீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து நடந்து வருகின்ற ஒரு முறை. ஆனால் அந்த முறையும் மாற்ற வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் ஒரு புதுசாக சொல்லி, ஏன்னா இந்த தமிழ் நம்முடைய வார்த்தைகளை சொல்லணும், தமிழுடைய மரபு மாண்புகளை ஏறக்குறைய இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற காலம் திராவிட மாடல் ஆட்சி செய்த நலத்திட்டங்களையும் சொல்லணும். அவர் சொல்லுவதுக்கு மனசு இல்லை, சொல்லுவதற்கு வாய் இல்லை. அதுக்காண்டி என்ன பண்ணுறாருன்னா இதை வேணு ஒரு குறை சொல்லிட்டு வெளியே போகின்ற ஒரு கவர்னராகத்தான் இருந்து கொண்டு இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய எந்த அளவுக்கு தமிழ் மொழியை கேவலப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இன்றைய தினம் கொடுமைப்படுத்துகின்ற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் பல மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகள் சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 450 கோடியை ஒதுக்குது மத்திய அரசு. 450 கோடியை ஒதுக்குது, ஒதுக்கு வேணான்னு சொல்லு. ஆனால் தெலுங்கு மொழி, ஆந்திரா, அதுபட்டது கேரள மொழி, அதாவது மலையாள மொழி, கர்நாடகம், தமிழ் மொழிக்கு வெறும் 43 கோடி ஒதுக்குது. வெறும் 43 கோடி ஒதுக்குது. அவனுக்கு எவ்வளோ, நமக்கு எவ்வளோ பாருங்க. அந்த 2 மொழிக்கு சமஸ்கிருதம் இல்லாத மொழி ஒன்று, மொழியே இல்லாத மொழிக்கு அவ்வளோ ஒதுக்குறான். நமக்கு ஒதுக்குறது வெறும் 43 கோடி. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம புறந்தள்ளப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்ட தான் இதை நான் சொல்ல வரேன். ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மத்திய அரசு முழுக்க பேசும்போது சொன்னார், நம்ம கிருஷ்ணாமி அவர்கள் பேசும்போது ஒரு கருத்து நல்லா வச்சார். சபையில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர் கூட பார்த்தீங்கன்னா தன் கன்னி பேச்சில் பேசும்போது என்ன சொன்னார்னாக்கா, தன்னுடைய கன்னி பேச்சை இப்போ நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போகும்போது சொன்ன வார்த்தை என்னடானாக்கா, அவர் சொன்னது தனித்தமிழ்நாடு கோரிக்கை கை வச்சார். தனித்தமிழ்நாடு கோரிக்கையை அவர் வச்ச போது ஏற்பட்ட விளைவு என்னன்னாக்கா, அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் அவர்கள் பிரதமராக இருந்தார். அவர் கடுப்பாயிட்டார். கடுப்பாய் என்ன பண்ணிட்டார், அவர் கடுமையான முறையில் இவரை பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் பேசும்போது இந்தியா ஒன்றுபட்ட நாடு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக அண்ணாதுரை என்பவர் தமிழகத்தில் இருந்தவர்
தனிநாடு கோரிக்கை வைக்கிறார், தனித்தமிழ்நாடு வைக்கிறார். அது ஏற்புடைய விஷயம் இல்லைன்னு சொல்லி கடுமையான முறையில் அவரை சாடிட்டு உட்காராரு. அப்படி சாடிட்டு உட்காரும்போது அந்த இடத்துல நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் பேசும்போது CN அண்ணாதுரை அவர்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வச்சாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளப்பட்ட சக்தி எது அப்படின்னு கேட்குறாரு. அந்த தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளப்பட்ட சக்தி எதுனாக்கா, நம்ம இன்னைக்கு மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் அன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா வரியில் நம்ம தான் முதல்ல நிற்கிறோம். முதல்ல மகாராஷ்டிரா கேட்டான், இன்னைக்கு GST நம்ம தான் முதல்ல நிற்கிறோம். முதல்ல நிற்கிறது மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு. அதே மாதிரி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பேரை அண்ணா இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1967 முன்பு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் மகாராஷ்டிரா நம்ம. ஆக நம்முடைய வரி பணத்தை நம்ம செலுத்த வேண்டிய சரியான முறையில் அவங்களும் வரி செலுத்திடுவோம். ஆனால் அப்படி வரி செலுத்தால் கூட நமக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகையை அன்றைக்கு இருக்கின்ற அந்த அரசு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மலை பிரதேசங்களுக்கு அதை செலவழிக்கிறாங்களே தவிர நமக்கு செலுத்த வேண்டிய ஈவுத்தொகையை செலுத்துவது கிடையாது. நமக்கு தர வேண்டிய ஈவுத்தொகையை செலுத்துவது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், உரிமை நம்ம கேட்க மாட்டோமா? அதை தான் அவங்க கேட்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை, அவருடைய ஈவுத்தொகை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒன்று. அடுத்தபடியாக அவர்களுக்கு மொழிக் கொள்கையில் நம்ம அவர்களை இரண்டாந்தரமாக்கக்கூடாது. அதில் அவங்களுக்கு விடுபடாமல் அந்த மொழிக்கு அவருக்கு உரிமையை தர வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்களே அன்னைக்கு சபையில் பேசினாங்க. இதை சொல்வதற்கு காரணம், அன்னைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறுக்கிட்டு அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால்கிட்ட வாதம் பண்ணவர். ஆக இந்த மொழிக்காக வேண்டி அந்த காலத்திலே வாதம் பண்ணி அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் இன்னும் சபை குறிப்பில் இருக்கு அன்னைக்கு பேசிய பேச்சு. ஆக அந்த அளவிற்கு பேசிய பேச்சுக்கள் இதெல்லாம் எதுக்குடானாக்கா முழுக்க நம்ம தமிழுக்காக வேண்டிதான். நம்ம தமிழ் தனிநாடு ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரோட மலேசியாவோட எங்கேயும் போயிருப்போம். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருப்போம். இருந்தாலும் இன்றது இருப்பது காரணம், ஒன்றிருந்த இந்தியாவில் நாங்கள்லாம் இணைந்திருக்கின்ற காரணத்தால் தான் நாங்கள்லாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இது ஆணித்தரமாக சபையில் பேசினார்கள். ஆக இன்றைய தினம் சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் இந்திய எதிர்ப்பு மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு நாளை நாம் ஆண்டாண்டு தோறும் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இந்த இடத்துல நம்முடைய அருமை நண்பர் நம்முடைய ஜெரால்ட் அவர்களும் அருமை தம்பி தியாகராஜன் அவர்களும் இணைந்து சிறப்பான முறையில் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் ஒன்றாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் நடைபெறும். தலைவரோட பேசி நேரம் முடிச்சிட்டாங்க. தலைவர் பேசி முடித்து 2 மணி நேரம் ஆகுது. நம்ம மட்டும்தான். ஏன்னா லியோனி அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க, அருகாமையில் வந்துட்டார். இன்னொரு 5 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவார். அவர் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவார். அவர் லியோனி அண்ணன் அவர்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. ஆக அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த நம்முடைய ஜெரால் அவர்களுக்கும் அருமை தம்பி தியாகராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கிடையாது. பணியையும் பொருட்படுத்தாமல் இந்த அளவிற்கு வருகை தந்து இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க மகளிரணி சகோதரிகளுக்கும் நம்முடைய அன்பு கழக உடன்பெறுவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த மொழிப்போர் தினத்தன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, நம்ம மொழியுணர்வோடு இருக்க வேண்டும், இன உணர்வோடு இருக்க வேண்டும். எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தமிழை நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. தமிழன் என்ற அந்த இருமா அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம மகாத்மா காந்தி கூட பார்த்தீங்கன்னா அவரை கேட்குறாங்க, அடுத்த முறை நீங்கள் பிறந்தா என்னவா பிறக்கணுன்றாங்க. மகாத்மா காந்தியை பத்திரிக்காரன் கேட்குறான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த முறை நான் பிறந்தால் நான் தமிழனாக பிறக்கணும்னு சொன்னார். உடனே பத்திரிக்காரெல்லாம் கேட்குறான், நீ ஒரு குஜராத்தி, உங்களுக்கு எதுங்க நீங்கள் தமிழ்லாம் பிறகுன்னு ஆசைப்படுறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு டாக்டர் என்று சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர், ஒரு ரஷ்ய அறிஞர் கடிதம் எழுதுவார். வாரத்துக்கு 2 கடிதம் வரும். அப்படி அந்த கடிதங்கள் வரும் பொழுது அந்த கடிதத்தில் 2 வரி எழுதி அது கீழே தான் ஒரு கடிதத்தை எனக்கு எழுதுவார். அந்த 2 வரியில் உலகத்தின் நடப்புகளை சுருங்க இருக்கும். அது என்னன்னு சொல்லி ஒவ்வொரு கடிதத்திலும் ஒன்று மாதிரி எழுதுறாருன்னு சொல்லி
இந்த 2 வரி எழுதுறீங்களே கவிதை, அது யாருடையது, எங்கிருந்து எடுக்கிறீங்க, ஒவ்வொரு கடிதமும் எழுதுறீங்களேன்னு கேட்குறாரு. அப்போது டால்ஸ்டாய் கடிதம் எழுதுறாரு, உங்கள் நாட்டில் தான் இருந்துறாரு. எங்கள் நாட்டில் யாருன்றார். தமிழகத்தின்றார். தமிழகத்தில் எங்கன்றார். மயிலாப்பூரில் யாருன்னா திருவள்ளூர்னு சொல்கிறார். திருவள்ளூர் தான் அந்த இருவரையும் திருக்குறளை ஒரு டிரான்ஸ்லேட் 1802 டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க திருக்குறளை. அந்த திருக்குறளை தான் அவர் ஒவ்வொரு வரையும் எழுதி அமைச்சிக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துட்டு பிரமிச்சு போன மகாத்மா, இந்த மாதிரி 2 வரிய உலக நடப்புகளை 2 வரையும் எழுதி காட்டுறாங்களேன்னு சொல்லி அவரே பிரமிச்சு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் தான் யாருன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, நான் ஏன் தமிழ்நாடு பிறக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? நான் தமிழ்நாடு பிறக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏன் வந்ததுனாக்கா, இந்த திருக்குறளை டால்ஸ்டாய்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எனக்கு எழுதுவார், அதை நான் படிப்பேன். அப்படி படிக்கும்போது எனக்கு அது டிரான்ஸ்லேட் தேவைப்பட்டது, ஆங்கிலத்தில் படிக்கும்போது டிரான்ஸ்லேஷன் தேவைப்பட்டது. அதை நான் குஜராத் மொழியிலையோ இந்தி மொழியிலையோ மாற்றி படிப்பேன். அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இல்லாத பொதுக்கண்ணடி இல்லாமல் நான் தமிழில் படிக்க வேண்டும், அதற்காக திருக்குறளை படிப்பதற்காக நான் தமிழ்நாடு பிறக்கணும்னு சொன்னாராம். யார்? திருவள்ளுவர். ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பெருமையும் சிறப்பும் உண்டு. அந்த காலத்திலேருந்து ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரை கேட்குறாங்க, நீங்கள் அடுத்த முறை பிறந்த என்னவா பிறகுன்னு நீங்கள் இதே கருத்தை வலியுறுத்துறாரு. அவர் ஐசிஎஸ் இன்னைக்கு ஐஏஎஸ் படிப்புன்னு அந்த ஐசிஎஸ் பட்டம் படித்தவர். நீங்கள் உலகத்தில் இருக்க 3வது மாணவர், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் வேலை செய்ய பக்கிங்ஹாம் பேலஸில் வேலை செய்கிறாரு. இப்போ கை நிறைய பவுண்ட்ஸ், நம்ம என்ன ருபீஸ் மாதிரி அமெரிக்க டாலர் மாதிரி அவங்க பவுண்ட்ஸ், கை நிறைய சம்பளம் தரான். அந்த காலத்தில் அவருக்கு நேதாஜிக்கு காரை கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் அவருக்கு பக்கிங்ஹாம் பேலஸ் ரூமை கொடுத்துருக்கான், வீடு கொடுத்துருக்குறான். அங்கேருந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்குறாரு. மவுண்ட் பட்டன் போய் எழுதி கொடுக்குறாரு, நான் ரிசைன் பண்ண போகிறேன்றார். எதுக்கே ரிசைன் பண்ண போகிறேன்? கை நிறைய உனக்கு பவுண்ட்ஸ் தரோம், உனக்கு கை நிறைய உனக்கு வீட்டை தரோம், உங்கள் வீட்டை கொடுத்துருக்கோம், உனக்கு காரை கொடுத்துருங்க, ஏன் போகிறேன்றார். இன்றைக்கி நம்ம 140 கோடி மக்கள், இந்தியாவில் இருக்கிறவங்க 140 கோடி மக்கள். ஆனால் அன்னைக்கு இருந்து வெறும் 30 கோடி மக்கள். இந்த 30 கோடி மக்களும் ஒன்னிடம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக நான் இந்தியாவுக்கு சென்று நான் ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் சுதந்திர போராட்ட வீரனாக மாற போறேன்னு சொன்னாராம். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படியாப்பட்டார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பிரிட்டிஷ் அந்த காலகட்டத்தில் ஹிட்லரை பார்த்து பயப்படாத எந்த நாடும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட ஹிட்லரு இவர் அழைச்சிருக்காரு. ஹிட்லர் அழைச்சிருக்கப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஹிட்லரை பார்க்குறதுக்கு போகிறார், ஜெர்மன் போகிறார். அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போக சொல்ல, அவர் ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் போகிறான், ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் வரான், இன்னொரு ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் வரான். கிட்டத்தட்ட 7-8 பேர் ஹிட்லர் மாதிரி வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவர் ஒன்றும் புரியல, இவர் கம்முனே உட்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் ஒருத்தன் பின்னாடி முதுகில் கை வச்சான். கை வச்ச உடனே மிஸ்டர் ஹிட்லர்னாரான். யார்? நேதாஜி. மிஸ்டர் ஹிட்லர்னாரான். உடனே இவ்வளோ பேர் இருக்கான், அவனையெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படி ஹிட்லர் கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேட்டாரான். என் மேலே கை வைக்கிற தைரியம் இந்தியாவிலே உலகத்தையும் ஒருத்தனுக்கு தான் இருக்குனாரான். யாரை? ஹிட்லரை. அப்படியேப்பட்டாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் அடுத்த முறை பிறந்தால் என்ன பிறகுன்றப்போ நான் தமிழனா பிறகுன்னு சொல்லியிருக்கார். அப்படியே ஃப்ரீடம் ஃபைட்டர். யார்? நேதாஜி சுபாஷ். தமிழில் ஏன்டா நீ தமிழா பிறகுன்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட தானே மொழிப்பட்டு இருக்குது, அவன்கிட்ட தானே தேசப்பட்டு இருக்குது, அவன்கிட்ட தானே போராட்ட குணம் இருக்குது. அப்படியாப்பட்ட போராட்ட குணமும் அப்படியாப்பட்ட மொழிப்பற்றும் அப்படியாப்பட்ட இனப்பற்றும் உள்ள ஒரே அர்த்தம் யாரானா தமிழின மக்கள் தான்டா. அதனால தானே அடுத்த வாட்டி நான் பிறந்தா தமிழனா பிறகுன்னு சொன்னாராம். யார்? சுபாஷ் சந்திர போஸ். ஆக தமிழுடைய பெருமைகள்லாம் இவ்வளோ இருக்குது. 4 மணியும் பொழுது பேசிக்கிட்டே இருக்க, நாள் பூரா பேசலாம் தமிழுடைய பெருமையை. அப்படியாப்பட்ட தமிழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு எந்தெந்த குளத்தில் எப்படியெல்லாம் இன்றைக்கு நாம் 2ஆம் தர குடிமகளாக ஆக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு எல்லாம் தெரியும். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அனைவருமாக நாம் எல்லாம் ஒற்ற கருத்தோடு வருகின்ற காலகட்டத்தில் யார் நம்மை பாதுகாப்பார்கள், தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் யார் பாதுகாக்கிறார் என்ற உணர்வின் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒத்த உணர்வோடு நாம் தமிழன் என்ற கருவத்தோடு நாம் தமிழன் என்ற அந்த இன உணர்வோடு இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காத்துக்கின்ற தளபதி அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் எல்லாம் தயாராவது மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களையும் நாம் அந்த மொழி உணர்வோடு இருக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.